செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி டே. டெமோக்ரஸிக்காகவே இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. மக்களாட்சி, ஜனநாயகத்தை அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டாட் டேங்கிறாங்க. டாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளி, ஃபுல் ஸ்டாப்னு சொல்லலாம். இந்த டாட்டுக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. டாட்டை பார்த்தீங்கன்னா, பல விதமாக வந்து கிரியேட்டிவாக வந்து ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. அதுமாதிரி உங்கள் லைஃப்பில் சில தேவையில்லாத விஷயம்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீ நெக்ஸ்ட் மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவும் இந்த இன்டர்நேஷனல் டாட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, க்ரீன் பீஸ் டேங்கிறாங்க. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாத்து உலகத்தை வந்து எப்பவும் அமைதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த க்ரீன் பீஸ் டே வந்து வச்சுருக்காங்க. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஆஃப்ரோட் டேங்கிறாங்க. ஆஃப்ரோ டேங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைலு. ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, அந்த குருவி கூடு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த ஹேர் ஸ்டைலை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. இது போக செப்டம்பர் 15 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.